காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி சிக்கனை எப்படி செய்யறதுன்றதை தான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னையோட ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம். சிக்கன் பீனட்ஸ் அவ்வளோ ஒரு யம்மியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சிக்கன் பீனட் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்ல முதல்ல பார்த்துடலாம். கொஞ்சமான பொருள் தான், ஆனா இதோட டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். இஞ்சி பூண்டு ஒரு 20 பல் எடுத்திருப்பேன். ஒரு 2 பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். முந்திரியும் பீனட்டும் எடுத்திருக்கேன். அது ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுல ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறேன். என்னன்றதை நான் போடும் போது சொல்றேன். அது சேர்க்கும் போது சிக்கன் அவ்வளோ யம்மியா டேஸ்டா இருக்கும். முதல்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கணும். மிக்சியிலனா ஒரு 2 சுத்து போதும். இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் இருந்துச்சுன்னா பாருங்க, இது பேஸ்ட் ஆகாது, நல்ல சின்னதா கட் பண்ற மாதிரி ஆயிரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஒரு பேனை வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றி, எப்போதும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி சமைப்பேன். நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். சிக்கனை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்க போறேன். அந்த இஞ்சி பூண்டு கலவை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சிக்கனை அதுல கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறேன். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையும் முந்திரியும் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அரை கப்பு. அதை கொஞ்சம் குருணையாக நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ரொம்ப பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குருணையாக இருக்கணும். அதை சாப்பிடும் போது அந்த வேர்க்கடலையும் முந்திரியும் வாயில் படும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு அதில் கொட்டி நல்லா கலரி எடுக்கணும். நல்லா கிளறி வதங்கினதுக்கு அப்புறமா கிளறி வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கப்ல குட்டியா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கையிலேயே தெளிச்சு விடுறேன். அந்த பெப்பர் எல்லாம் எல்லா சிக்கன்லயும் போய் சேரணும், அதுக்காக நான் அப்படி செய்யறேன். இப்படி செய்யும் போது அந்த சிக்கனோட ஃபிளேவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால நான் அப்படி செய்யறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வச்சிருக்கேன். என்னன்னா பால் பவுடர். இதுல 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்கும் போது இனிப்பு சுவையும் ஒரு காரமும் இல்லாம ஒரு ஃபிளேவர் வரும். அதுக்காக நான் இந்த பால் பவுடரை ஆட் பண்றேன். முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் அது சீக்ரெட் இன்கிரீடியன்ட். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சோண்டு க்ரீம் ஆட் பண்றேன். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் யூஸ் பண்றேன். க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ட்ரையா இருக்கும். இப்போ இந்த சமயத்துல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து அதுல தெளிச்சு விடணும். இப்போ இது கிரேவியா நீங்க யூஸ் பண்றதா இருந்தா 1 டம்ளர் தண்ணியை இதுல ஊத்தி நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா நல்ல கிரேவியா வரும். இல்ல நான் சாப்பாட்டுக்கு ட்ரையா வச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணா இப்படியே 2 கைப்பிடி அளவு தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு நல்லா வதக்கி விட்டீங்கன்னா அதை ட்ரையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க வீட்டுல
கண்டிப்பா செஞ்சு பாருங்க. போதும் சிக்கன் கபாபு, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு இப்படின்னு செய்யற இடத்துல இந்த மாதிரி ஒரு டேஸ்டா செஞ்சு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அவ்வளோ தாங்க, நம்ம சிக்கன் பீனட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இல்ல அந்த பால் பவுடரும் க்ரீமும் ஆட் பண்ணும்போது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். சப்பாத்தி, பரோட்டா, தோசை இது எல்லாத்துக்கும் இவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.